23 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டிருக்கிறது. பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. 23மே கிட்டத்தட்ட எதிர்பார்த்த முகங்கள் தான், எதிர்பார்த்த தொகுதிகள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் போட்டிடுவார்னு தமிழ்நாட்டில் யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி திரு வேலுமணி அவர்களுடைய தொகுதியா இருக்கட்டும், திரு தங்கமணி அவர்களுடைய தொகுதியா இருக்கட்டும், திரு நத்தம் விஸ்வநாதன் நத்தன்ல நிற்பாரு, திரு சி விஜயபாஸ்கர் விராலிமலையில் நிற்பாரு. இது எல்லாமே எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்ச தொகுதிகளாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனாலும் ஒரு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலாக, ஒரு விஐபி பட்டியலாக, நட்சத்திர பட்டியலாக அதிமுகவிலிருந்து வெளிவந்திருக்கிறத பார்க்கிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகின்றார்னு புரிஞ்சுக்கிறேன். திரு ரமேஷ் வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? வணக்கம் சார். பட்டியல் அதிமுகல இருந்து உங்க நண்பர்கள் பல பேர் மீண்டும் களமிறங்குறாங்க உங்களோட தொகுதிகளை, எப்படி பாக்குறீங்க இந்த பட்டியல்? அதாவது எந்த கட்சியுமே இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியிட போது ஒரு நல்ல நாள், நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துதான் செய்வார்கள். நேற்றே நான் அநேகமாக முதல் பட்டியல் நேற்றே தொகுதி பங்கீடெல்லாம் முடிக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் என்று கடந்த 2 தினங்களாக நான் கூறி வந்தேன். ஆகவே அந்த நிலையில இந்த பட்டியல் இன்றைக்கு வெளியானதுல எனக்கு எந்த வியப்பும் இல்லை. முதற்கட்டமாக ஒரு முக்கியஸ்தர்கள் அடங்கிய பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படி வெளியிடப்பட்டிருக்கிறது. 1-2 பேருடைய பெயர்கள் முதல் பட்டியலில் வரவேண்டிய பெயர்கள் விடுபட்டிருக்கின்றன. அவர்களும் கட்சியில குறிப்பிடத்தக்கவர்கள். அவர்களுடைய தொகுதிகளும் உருவாகிவிட்ட ஒன்று. அது திருமதி வளர்மதி அவர்கள் போட்டியிடுகிற தொகுதி என்ன, திருமதி கோகுல இந்திரா, ஒரு பெண் வேட்பாளர் கூட இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. 2 பேரும் தலைமை கழக பொறுப்பில் இருப்பவர்கள். 2 பேருக்கும் என்ன தொகுதி என்பது சொல்லப்பட்டு விட்டது. அவர்களுடைய பெயர் இடம்பெறாதது ஆச்சரியம் அளிக்கிறது. அதே போல தொகுதி மாறி நிற்கக்கூடிய ஆலந்தூர் தானா மாற்றம் இருக்கா சார்? அண்ணா நகர் ஆலந்தூர் தான் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அண்ணா நகர் 1000 விளக்காக இருக்க வேண்டும். ஆனால் திருமதி வளர்மதி அவர்கள் மயிலாப்பூரில் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினார் என்று நான் கேள்விப்படுகிறேன். இது ஒரு புறம் இருக்க, தொகுதி மாறி நிற்பவர்கள் என்று உங்களுடைய செய்தியாளர் 2 பேரை குறிப்பிட்டார். அவர்கள் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டியின் காரணமாகத்தான் மாறி இருக்கிறார்கள். சொல்ல போனால் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போலூர் தொகுதியில் இந்த முறை அமைச்சர் ஏமா வேலுவனுடைய மகன் களம் இறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. போலூர் தொகுதியில் வேறு யாருமே பணம் கட்டவில்லை திமுக சார்பில். அந்த மாவட்டத்தினுடைய திமுக நிர்வாகிகள் போலூரில் ஏவாவேலு மகன் அவர்களை நிறுத்த வேண்டும் என்று ஒருமித்த குரலில் திமுக தலைவரிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அவரை சமாளிக்க முடியாது என்று கருதிதான் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொகுதி மாறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல திரு சி வி சண்முகம் அவர்களும் அவருடைய பழைய தொகுதி என்னுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மயிலம், அவர் திண்டிவனம் தொகுதியில் தான் முன்பு வெற்றி பெற்றார். அதனுடைய ஒரு பகுதி தான் அந்த மயிலம் தொகுதி. ஆகவே அவரும் விழுப்புரத்திலிருந்து நகர்ந்து இங்கே வந்திருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆகவே பல பேர் முக்கியமான வேட்பாளர்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் இந்த பட்டியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி திரு ரமேஷ், உங்கள் பார்வைகளை விரிவாக பதிவு செய்ததற்கு. மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள், பிரேக் ஃப்ரீ நியூஸ், வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள், பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.